நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரியத்தின் தொடர்ந்தாய் வெள்ளை போல தூபவற்றும் அள்ளிச் சென்றே அன்பந்தாரத்தில் நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரியத்தின் தொடர்ந்தாய் வெள்ளை போல தூபவற்றும் அள்ளிச் சென்றே அன்பந்தாரத்தில் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தலாம். அடுத்ததாக ஒன்று Step forward.
நேச்சுரல் ஆண்டு இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு தேங்க்யூ. அழகாக நடனமாடின எல்லா பிள்ளைகளுக்கும் கரங்களை தட்டி சத்தமாக உற்சாகப்படுத்தலாம். பிலிப்பியர் 4:4 சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். அல்லேலூயா. உலகத்தை நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, மறுபடியும் போகும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம் என்று வேதம் சொல்கிறது. பிரசங்கி 5:15 சொல்கிறது, தாயின் வயிற்றில் வந்த நாள் என்று ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, மீண்டும் போகும் பொழுது ஒன்றும் கொண்டு போவது இல்லை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, எப்பொழுது நீங்கள் சந்தோஷமா இருங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார். இயேசு கிறிஸ்து யாருக்காக பிறந்தார்? நமக்காக பிறந்தார். பாவிகளை ரட்சிக்க பிறந்தார். நம்மெல்லாம் பாவிகளாய் இருந்தோம். அல்லேலூயா. பாவிகளா நம்ம ரட்சிப்பதற்காக தான் 2025வது வருடத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் பிறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்க போன வாரத்துக்கு முன்ன வாரம் தான் இந்த புது இடத்துக்கு வந்தோம். புது இடத்துக்கு அங்க கோட்டர்ஸ் பகுதி எவ்வளவு சின்னதுன்னா இவ்வளவுதான் இருக்கும். இங்கிருந்து இவ்வளவுதான் இருக்கும். இப்போ அங்கிருந்து அரேஞ்ச் பண்ணி நீங்க இவ்வளோ விரைவா முடிந்த அளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி இருக்கிறோம். இந்த பசங்களுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் கொடுக்க கூட நேரம் இல்லை. ப்ராக்டிஸ் கொடுக்க கூட நேரம் இல்லை. ஏன்னா இவங்க பாஸ்டாமா அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி பிறந்து 3 மாதம் 40 நாள் வரல. அல்லேலூயா. இப்போ நம்ம அல்சூர் பகுதியிலேருந்து இங்கே வந்து போடுறதுனால இங்கே வந்து எல்லாம் சரியான கோஆப்ரேட் பண்ணி ஸ்ட்ரெயின் எடுத்து எங்களால் செய்ய முடியல. ஆனாலும் இங்கே தங்கச்சி ஆசை இருக்கிறாங்க. ஆமாம், தங்கச்சி ஷாலு அவங்க இருந்தாங்க. ஆமாம், இந்த பாப்பாங்க அந்த தங்கச்சி ஜனனி, எங்கம்மா எஸ்தர், அந்த எஸ்தர், இந்த லயனிகா, இவங்களே ரெடி பண்ணி மரியாஸ் பூர்த்தி சுருத்தி இந்த பிள்ளைங்களே ரெடி பண்ணி இந்த பிள்ளைங்களே எங்களுக்கு நான் ஒளி தான் இருப்பேன். இந்த ஜனனி தான் அவங்க அந்த தங்கச்சி தான் வந்து ஆட வச்சு எல்லாம் ப்ராக்டிஸ் கொடுத்து ஆஷா அவங்க சண்டே கிளாஸ் டீச்சர் போல அவங்க இருந்து எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி இந்த அளவுக்கு நடந்திருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சின்ன சபை தான். அல்லேலூயா. கர்த்தர் இதை பெரிய சபையா மாற்றுவாராக. அல்லேலூயா. அது இந்த பகுதியில் எனக்கு ஒரு ஆள் கூட தெரியாது. கோட்டர்ஸ் பகுதியில் நாங்கள் வந்து 1 வருஷம் 4 மாதம் இருந்தோம். 1 வருஷம் 4 மாதம் இருந்தோம். 5வது மாதம் இங்கே வந்துட்டோம். அதாவது 1.5 வருஷம் கூட இல்லை. அதற்குள்ளாகவே ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து இந்த புதிய இடத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த இடத்துல ஆராதிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். நான் அடிக்கடிக்கு சர்ச்சை சபை பிள்ளைகளுக்கு சொல்வது உண்டு, எனக்கு இந்த பகுதியில் சொந்தம் யாருமே இல்லை. கமலன் பகுதியிலாம் கூட இருக்கிறாங்க, பான்சோடி பகுதியில் கூட இருக்கிறாங்க.
ஆனா இந்த ஆர்எஸ் பாளையம் பகுதியில ஒரு சொந்தம் கூட இல்ல. இங்க யாருமே எனக்கு தெரியாது. ஆண்டவர் ஜெபம் பண்ணுவான்னு சொன்னாரு. நீ ஓடு மனசு ரோடு தாண்டி தான் உன்னுடைய ஊழியான்னு சொன்னார். நானே இருந்தது அல்சூர் தான். அல்சூர் பகுதியில தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். எல்லா பக்கம் ஊழியம் சேர்ந்துருந்தோம். ஆர்எஸ் பாளையம் பக்கம் எனக்கு யாருமே தெரியும். ஆனா ஆண்டோடைய வழிநடத்தின் பிரகாரம் நாங்க இங்க வந்தோம். இன்னைக்கு இவ்வளவு பேரு நாங்க அழைத்து இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா அது தேவாதி தேவனுடைய கிருபைதான். நீங்க என்ன வைத்த அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு. அல்லேலூயா. இப்போ என்ன கேட்டீங்கன்னா எனக்கு சொந்தம் யாருன்னு சொன்னா இங்க உட்கார்ந்துக்கிற எல்லாரும் நம்ம சொந்தம். அல்லேலூயா. எல்லாருமே நம்ம எல்லாம் ஒரு குடும்பம், ஒரு குடும்பம். கிறிஸ்துவுக்குள் நம்மளாம் ஒரே குடும்பம். ஆதாமுக்குள் எல்லாரும் ஒரு குடும்பம். அல்லேலூயா. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்பெல்லாம் நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மள ஒரு குடும்பமா இருக்கிறோம். அல்லேலூயா. நான் எங்க போனாலும் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்வது உண்டு. 6 அறிவு கொண்ட மனுஷன் 6 பூவை கடந்து போகணும். முதலாவது பிறப்பு, வளர்ப்பு, இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, மரிப்பு. இந்த பிறந்திலிருந்து இந்த 6 பூ கடந்து போவதற்குள்ளாக அந்த மனுஷனுக்கு மன்னிப்பு வேண்டும். ஒருத்தருக்கு என்ன வேணும்? மன்னிப்பு. நீ சின்ன வயதுல இருந்து நீ சாவதற்குள்ளாக உனக்கு பாவ மன்னிப்பு பெற்றாதான் நீ பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும். அப்ப உனக்கு மன்னிப்பு வேணும். உனக்கு மன்னிப்பு கிடைச்சா உங்களுக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்கிறார். ரட்சிப்பைக்கு நீங்க ரட்சிப்புல வந்துட்டா நீங்க பரலோக ராஜ்யத்துல மீட்கப்பட்டவர்கள், நம்மளாம் மீட்கப்பட்டவர்களாய் ஆனந்த அந்த மகிமையான இடத்துல போய் நம்ம தேவ ராஜ்யத்துல சுதந்திரிக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நம்ம மத்தியில நம்ம மதியில வந்து இங்க இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக பாஸ்டர் ராபேல் ஐயாவை அழைத்திருந்தோம். அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்காக அவர் ஒரு ப்ரேயர் மீட்டிங் போயிருக்கிறார். அவர் வருவதற்கு கொஞ்சம் கால தாமதமா ஆகும் அப்படின்னு சொல்லி கருதி அவருடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் டேனியல் ஐயாவை அனுப்பி கொடுத்திருக்கிறார். தம்பி பேர் சொன்னாங்க ராகுல் ஜஸ்டின். தம்பி ராகுல் ஜஸ்டின் டேனியல் ஐயா இருக்கிறாங்க. இப்போ இந்த பப்பட் ஷோ அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கும் தெரியாது. ஆனால் தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் எல்லாரும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும். அவங்க என்ன ப்ரோக்ராம் பண்ணும்போது கிளாப் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணோம். யாரும் கலாட்டா பண்ணவே கூடாது. இப்போ நம்ம எல்லாரும் டேனியல் ஐயாவை கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இவட்டு மாதிரி நல்லா ஒரு டான்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கேன். எல்லாம் கண்டு கழிச்சு தானே டேஸ்ட் பண்ணுமா? வேஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ரொம்ப சந்தோஷம். நடனெல்லாம் பாடல் நம்ம இயேசுநாதர் பிறந்த நாட்கள் குறித்து டான்ஸ் எல்லாம் ஆடணும். பசங்க பிள்ளைங்கள்லாம் டான்ஸ் ஆடினாங்க. ரொம்ப மிக்க சந்தோஷம் இருந்துச்சு. பாஸ்டர் உங்களுக்கு வாசனம் இந்த ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு வாசம் கிஃப்ட் எல்லாம் பண்ணிட்டு பசங்களை டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணாரு. பாஸ்டருக்கு எல்லாரும் ஒரு கரகம் தட்டி வாழ்க்கோமா? இப்போ முதலாவது பார்க்கும்போது எல்லா மாதத்துலையும் எங்கேயுமே பார்க்கணும். லைட்டு, ஒரு ஸ்டாரு. இப்போ கிறிஸ்மஸ் நம்ம என்ன பார்க்கணும்? ஸ்டார் பார்க்குறோம், கிறிஸ்மஸ் சேண்டல் பார்க்க எல்லாம் பார்ப்போம் கிறிஸ்மஸ் நேரத்தில். இந்த மாதம் வந்துச்சுன்னா எல்லா இடத்துல ஒரு வெளிச்சமா இருக்கும். இங்கே பாருங்க, பாஸ்டர் பாருங்க எத்தனை லைட் போடுறாங்க. லைட்டுங்க, சீரியலுங்க எவ்வளோ போட்டுருக்க பாருங்க. நம்ம வெளியில பார்க்கும்போது இந்த மாதம் போல எப்படி இருக்கும்? அங்கே ஸ்டாருங்க, சீரியல் லைட்டு, பல விதமான ஜிகினா லைட் எல்லாம் போட்டிருப்பாங்க. காரணம் இயேசு பிறந்ததுனால தான் அந்த ஒரு மகிழ்ச்சியான நாள் எல்லாருக்கும் தெரிஞ்சு சொல்லிட்டு நம்ம காட்டு நம்ம பார்க்கின்றோம். இப்படி நம்ம தேவாதி தேவன் பிறந்த நாட்கள்ல நமக்காகவா நம்முடைய பாவத்தை மன்னிக்கவே அவர் என்ன பண்ணாரு? மனிதாவா தரித்து இயேசு இந்த உலகத்துக்கு ஒரு மனிதராமா பிறந்து இந்த உலகத்துக்கு நமக்காகவே வந்தார்.
ஒரு பாடல் பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஒரு தெலுங்கு பாடல் வச்சிந்தி கிறிஸ்மஸ் வந்து வச்சின்னு சொல்லிட்டு வாசிக்கலாம். அந்த பாடல் பாடும்போது நம்ம எல்லாரும் கரண்ட் தட்டி நாம் பாடலாம். அது வந்து இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல இயேசு கிறிஸ்துவானவர் பாவிகளை ரட்சிக்கவே மன்னித்து நம்ம மீட்டு எடுக்கிறவர் என்ன பண்ணாரு, மனிதாவை தரித்து இந்த உலகத்துக்கு வந்துட்டாரு. நம்ம சந்தோஷப்படணும். இனிமே கவலைப்படத்துல எல்லாருக்கும் கஷ்டம் நஷ்டம் துன்பத்துல எல்லாரும் இருக்கிற ஜனத்தை மீட்டெடுக்க என்ன பண்ணாரு, மகிழ்ச்சியாக இருக்கிற இந்த உலகத்துக்கு வந்தாரு. ஒரு அடி பாடல் பாடி தேவ நாமத்தை மகிமை எல்லாம் கரல் தட்டி உற்சாகப்படுப்பாங்க. தெலுங்கு பாடல் వచ్చింది క్రిస్మస్ వచ్చింది, తెచ్చింది రక్షణ తెచ్చింది. వచ్చింది క్రిస్మస్ వచ్చింది, తెచ్చింది రక్షణ తెచ్చింది. ఊరువాడో పల్లె పల్లెల్లోన ఆనందమే ఎంతో సంతోషమే. ఊరువాడో పల్లె పల్లెల్లోన ఆనందమే ఎంతో సంతోషమే. మన చీకటి బ్రతుకులలోన ప్రభు యేసు జన్మించెను. మన చీకటి బ్రతుకులలోన ప్రభు యేసు జన్మించెను. రారంటో పండుగ చేద్దాం, కలిసి రారంటో వేడుక చేద్దాం. రారంటో పండుగ చేద్దాం, కలిసి రారంటో వేడుక చేద్దాం. వచ్చింది క్రిస్మస్ వచ్చింది, తెచ్చింది రక్షణ తెచ్చింది. వచ్చింది క్రిస్మస్ వచ్చింది, తెచ్చింది రక్షణ తెచ్చింది. దావీదు పట్టణములో బెత్లెహేము గ్రామములో కన్య మరియ గర్భమునందు బాలునిగా జన్మించెను. దావీదు పట్టణములో బెత్లెహేము గ్రామములో కన్య మరియ గర్భమునందు బాలునిగా జన్మించెను. అంధకారమే తొలగిపోయెను, చీడు చింతలే నీగిపోయెను. అంధకారమే తొలగిపోయెను, చీడు చింతలే నీగిపోయెను. మన చీకటి బ్రతుకులలోన ప్రభు యేసు జన్మించెను. మన చీకటి బ్రతుకులలోన ప్రభు యేసు జన్మించెను. రారంటో పండుగ చేద్దాం, కలిసి రారంటో వేడుక చేద్దాం. రారంటో పండుగ చేద్దాం, కలిసి రారంటో వేడుక చేద్దాం. వచ్చింది క్రిస్మస్ వచ్చింది, తెచ్చింది రక్షణ తెచ్చింది. వచ్చింది క్రిస్మస్ వచ్చింది, తెచ్చింది రక్షణ తెచ్చింది. கிறிஸ்துமஸ் வந்தபடியாக நமக்கு ரட்சிப்பு வந்தது. தேவாதி தேவன் இந்த மனிதவரை தரித்து உன்னைய பாவத்துல இருளான வாழ்க்கையில இருந்து நமக்கு மீட்டு எடுக்கவே. பாரு, ஒரு 10 நிமிஷம் நம்ம இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டேன்னா இந்த ரூம் எல்லாமே இருளாயிடும். இருளாச்சுன்னா என்ன பண்ணுங்க, சுவிட்ச் எங்க இருக்குது கூட தெரியாது. இப்படி போகும்போது அந்த அந்த பையனுக்கு சுவிட்ச் போடுன்னு சொல்லி வச்சுக்கோ, அந்த பையனை நேரம் போயிட்டு சுவிட்ச் போடுறது போயிட்டு இந்த மூக்கு மேல கை வச்சிருப்பான். இதுதான் சுவிட்சுன்னு சொல்லி அந்த இருட்டில் இருக்கும்போதும் அப்படியேப்பட்ட இருளான வாழ்க்கையிலிருந்து நம்ம மீட்டு எடுக்கவே அவர் என்ன பண்ணிட்டாரு, வெளிச்சமா இருந்து நமக்காகவே இந்த உலகத்துக்கு வந்துட்டாரு இல்லையா. நம்ம எவ்வளவு சந்தோஷத்துல இருக்கோம்னாக்கா, மகிழ்ச்சியான ஒரு மாதம் இந்த கிறிஸ்துமஸ் மாதம்னாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு மாதம் இருக்குது. நீங்க என்ன பண்ணீங்க, பிள்ளைங்க பேசக்கூடாது. பாஸ்டர் என்ன பண்ணிக்கிறாரு, என்கிட்ட ரெக்கார்ட் பண்ண கேமரா கொடுத்துருக்காரு. யாரும் பிள்ளைங்க பேசினாக்கா கிஃப்ட் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டுக்கிறாரு. நீங்க யாரும் பேசுற பாருங்க, ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க, ரெக்கார்ட் ஆகிடுது எல்லாமே. இங்க ரெக்கார்ட் ஆச்சுன்னா அப்ப யாரு பேசுறாங்களோ அவங்கள பார்த்துட்டு பாஸ்டர் அப்புறம் டிலீட் பண்ணிடுவாங்க பேரவே. பாஸ்டர் அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க யார் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கிஃப்ட் வேணுமா வேணாவா, எல்லாம் வேணும் தானே, சைலண்டா இருக்கும். இப்போ வெளியில எவ்வளவு வேணா பேசுறப்போ, ஸ்கூல்ல நீங்க பேசுனா டீச்சர் என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க தானே. அது மாதிரிதான் இங்க அதுக்கு மேல அடிப்பாங்க பாஸ்டர். என்னப்போ கத்தாது தேவனுக்கு வரும்போது ஒரு அமைதியா இருக்கணும், பாஸ்டர் சொல்ற வார்த்தைகளை கேட்கணும். மத்தியில நமக்கு எல்லாரும் பாஸ்டர்லாம் வந்திருக்கிறாரு, நம்ம தாண்டில சந்திரையா வந்திருக்கிறாரு. எல்லாம் கரை தட்டி வாழ்த்து போவாங்க. மத்தியில விஷயம் போயிடலாம். நம்ம
மரியாதை வந்திருக்காரு. அப்புறம் போன வாரத்தில் ஐயா யூடியூப்ல தான் பாட்டு பாடாரு, நல்லா அருமையான பாடு யூடியூப்ல பாடி வெளியிட்டாரு. நிறைய பாட்டு பாடிட்டாரு. அவருக்காக பாட்டு பாடிக்கலாம். இதெல்லாம் கூடி நமக்கு சமாதானம் இருக்கிற சொல்றது பாசிட்டிவா ரிஸ்க் எடுத்து எத்தனை கஷ்டம் பாரு, எவ்வளோ இது இருக்குது. அப்படின்னா சொன்னாரு, சின்ன இடத்துல தான் இருந்தோம், நமக்கு பிளேஸே பத்தாது இருந்துச்சு. ஆனா தேவனுக்கிட்ட நானு ப்ரேயர் பண்ணோம், நம்ம பெரிய இடம் கொடுத்தாருன்னு சொன்னார்ல, அவருடைய அது ஏசப்ப நமக்கு அவர் ஜீசஸுடைய ரொம்ப பவர். நமக்கு தேவன் பவர் இருக்கின்ற போது ஜெபத்துல ஒரு வசனம் சொல்லுது, என் நாமத்தால் எதை கேட்டாலும் நான் நிச்சயம் அதை செய்வேன்னு இருக்குது. நீங்க கூட பிள்ளைங்க கூட படிக்கும் போதோ எனக்கு ஞானம் வேணும், படிக்கிறதுக்கு எனக்கு புத்தி வேணும், நான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துன்னு சொல்லிட்டு நீங்களும் ப்ரேயர் பண்ணணும். சண்டே ஸ்கூலுக்கு நான் சண்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும். பாஸ்டர் உங்களுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு அவங்கள நல்ல வழி நடக்கணும், நல்லா பாதுகாப்பு சொல்லிட்டு பாட்டெல்லாம் நல்லா பாடினீங்க, டான்ஸ் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கெல்லாம் நல்லா ஸ்கூலில் நல்லா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஏசப்பா உங்களுக்கு ரிசல்ட் மார்க் போட்டு வச்சிருக்கிறாரு. ஓகே, இப்போ நான் சின்ன ஒரு பாட்டு சொல்லித்தரேன் பசங்களுக்கு, நீங்கள் அதை கற்றுக்கணும். ஒரு 2 லைன் மட்டும்தான், ஜாஸ்தி இல்லை. நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன், அதை கரெக்டாக கவனமாக கேளுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் சண்டே கூட நீங்கள் பாடலாம் அந்த பாட்டை, பிறகு கூட நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன், கவனிக்க 2 ட்ரிக் போகிறப்ப எல்லாம் சேர்ந்து பாடலாம். யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. நீ அந்த பாட்டு வந்து நீங்க போறது மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்க அவ்வளவு கூட்டு வந்தீங்க சர்ச்சைக்கு கூப்பிட்டு வரணும். பாஸ்டர் அம்மா பசங்க ப்ரேயர் பண்றாங்க, பாஸ்டர் பசங்க இப்ப கிஃப்டே வாங்கி அப்படியே போயிட்டு அப்படியே போகக்கூடாது. கிஃப்ட் வந்துட்டே இருக்கும். ஆனா இதுக்கான பெரிய கிஃப்ட் ஜீசஸ் வந்துக்கிறல்ல, அதுக்கே நம்ம பெரிய கிஃப்ட் ஏதாவது கரெக்ட் காட்டுவோம். ஓகே, அந்த பாடல் பாட்டு நம்ம சாண்டஸ்கல் வருவாரு, அது போன் பண்ணிட்டு எனக்கு போன் அப்பத்துல வந்துட்டே இருக்குது. நான் அப்புறமா சொல்றேன், ஒரு 10 நிமிஷம் சொல்லியிருக்கிறேன், ஒரு டைம் எடுக்கலாம். சரி, இந்த பாடல் பாடி நம்ம நெக்ஸ்ட் அவர் வர வைக்கலாம். ஓகே, யார் இயேசுவோடு செல்ல பிள்ளை நானே, மோட்சமோக நான் போக போறேன். இயேசுவோடு செல்ல பிள்ளை நானே, மோட்சமோக நான் போக போறேன். நீ வாரியா கூட வாரியா, இயேசு சாமிக்கு உன்னை தாரியா. நீ வாரியா கூட வாரியா, இயேசு சாமிக்கு உன்னை தாரியா. யார் அந்த இயேசு பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. பார்த்தீங்களா, இப்போ நீங்க எல்லாம் அந்த கிஃப்டால வாங்கி வெளியே போட வச்சுக்கலாம். ஐயோ, யாரு கொடுத்தது கிஃப்ட், எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு எல்லாம் கேட்குவாங்க. அப்போ நீங்க என்ன சொல்லணும், நான் பாஸ்டர் கிட்ட போனேன், ப்ரேயர் பண்ணேன், அப்புறம் ஏசா போட்ட ப்ரேயர் பண்ணதுல கிஃப்ட் கொடுத்தாரு, நான் டான்ஸ் எல்லாம் கற்றுக்கணும், வசனமெல்லாம் கற்றுக்கணும், எங்களுக்கு ப்ரேயர் பண்ண கற்றுக் கொடுத்தாங்க, நீங்களும் வாங்கோ அப்படி கூப்பிட்டு அந்த வார்த்தையில பண்ண நீங்க சொல்லி கூட்டிட்டு வரணும். கிஃப்ட் வாங்கி போயிட்டு அப்படியே வச்சுட்டு அமைதியாக இருக்கக்கூடாது. ஓகேவா? சரி, இந்த பாட்டோட விட்டு பாடிட்டு நான் அந்த இவரு நம்ம சேனலுக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் அவர் வருவார், அவர் தான் ஃபோன் பண்ணிக்கிறார், ஃபர்ஸ்ட் நான் வரேன்னு. அப்படி வந்தா விட்டு அப்புறமா சாண்டா கிளாஸ் வர வைக்கலாம். ஓகே, இது ஒரு மட்டும் இந்த பாடல் உற்சாகத்தை பாடி அவரை வர வைக்கலாம். ஓகே, 1 2 3 ஸ்டார்ட்.
இந்த பாடம் நீங்க பாடுற இல்லைங்களா, நீங்க எவ்வளவு பாடுறீங்களோ உங்களுக்கு அவ்வளவு ஷார்ப்பா ஞானம் வரும், ராகம் வரும். நம்ம பாடாம அமைதியா இருந்தா ஒரு ½ ஒரு கரங்களை தட்டாம வாயை செலன்ட்டு வச்சுருக்கலாம். அந்த வாய் தான் ஒரு ஸ்மெல்லா பேட் ஸ்மெல்லா இருக்கும் இல்லைங்களா. ஒரு 1 hour வாயை வச்சுட்டு பாருங்க, ஒரு 1 hour. ஒருத்தர் அப்படிதான் உற்சாகத்தோட கரங்களை தட்டு எல்லாரும் பாடி இருக்கிறோம். அந்த மாதிரி பண்ணோம் என்ன தெரியல, அதை யோசனை வீட்டுல பிரச்சனை இல்லை, வெளியில அவன் ஃப்ரெண்ட்ஸு பிரச்சனை தெரியல. இதாம்மா அப்படி இருந்தாங்க, என்னம்மா ஐயா விடுங்க ஐயா, எல்லாரும் சாரி எடுத்துக்கிறாங்க, எனக்கு தான் சாரி இல்லை, அந்த சாரி கிடைக்கிறதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேம்மா அந்த சாரி எல்லாம் பரவாயில்லம்மா, ஏசப்பா கிஃப்டே வந்துருக்காங்க இல்லையா, அதுக்கு சந்தோஷமா இருக்கலாம்னா ஐயோ இருக்கிற எல்லாரும் விதமா கட்டிட்டு போவாங்க, நான் பழசே கட்டிட்டு போன எப்படி இருக்கும், அதான் இருக்கிற. சரி விடுமா, கிறிஸ்துமஸ் நேரத்தில் வர யாரும் ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க, ஐயோ குத்துட்டு போறாங்க, யாரும் கொடுக்குறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த அம்மாவுக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிற யாரும் அமைதி இருக்கிற கூப்பிட்டு, மாமா இந்த அம்மாவுக்கு ஒரு சாரி கொடுத்த உடனே அந்த அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு பார்த்தீங்களா. இருக்கிறப்போ அந்த சிரிச்சு முகத்துல எப்போ சந்தோஷம் இருக்குதுன்னா சிரிக்க முகத்தான் பாரு. நீங்க கண்ணாடியில பார்த்து பாருங்க, வெறும் கண்ணாடியில ஒரு ½ பாத்துல பயந்துருவாங்க. இன்னைக்கு ஒரு காட்சி பார்த்துனாரு, அந்த அம்மாவை பட்டிக்கிறாங்க தாயானவங்க, அந்த முகத்துக்கு அது எதோ பூச்சி விட்டுறாங்க, கொஞ்சம் அந்த அம்மா கொஞ்சம் பிளாக்கா இருக்கிற மாதிரி தெரியுது. பிரைட்னஸ் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிக்கிறாங்க, ஏதோ முகத்துல நல்லா பூச்சி விட்டு பக்கத்துல அந்த குழந்தை கத்தி தூங்கி நிற்கிறாங்க. தூங்கி இருக்கலாம் அந்த குழந்தை பஞ்சு, அந்த குழந்தை நல்லா தூங்கி இருக்குது. தூக்குற உடனே சடங்கு எரிச்சு அம்மா முகத்தை பார்த்துச்சு. அது படுக்கிறப்ப அம்மா என்ன பண்ண நல்லா படுத்துருக்குறாங்க. பொண்ணு குழந்தை தூங்குன உடனே போயிட்டு மேக்கப் எல்லாம் போட்டு முகம் நல்லா ஃப்ரெஷ் ஆகணும்னு சொல்லிட்டு எதோ பூசிட்டு அந்த முகம் ஒரு மாதிரி ஆகிருக்குது. பார்த்துட்டு படுத்துனே இருந்துக்கிறாங்க பாரு. அந்த குழந்தை தூங்கி வச்சு பார்த்து அடிச்சுக்குது, நம்ம அடிக்குது அந்த அம்மாவை. அது தாயை அடிக்கிறாங்க பாரு. அந்த தாய் இல்லை நான் தான் உங்க மம்மின்றாங்க. அந்த குழந்தைக்கு தெரியல, ஏன்னா அந்த முகம் அப்படியே பட்டிருக்குது. யார் சொல்லுவாருன்னா தேவாதி தேவன் நமக்காக அவ்வளோ வெளிச்சத்தில் நமக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த தாய்க்கு படுக்கும் போது அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிச்சு, ஆனால் தூங்கிட்ட பின்ன அந்த தாயின் முகம் தெரியல. அதனாலதான் நம்ம எப்பவுமே இருக்கக்கூடாது, எப்பவுமே நம்முடைய முகத்துல பிரைட்னஸ் இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும், சிரிச்சு முகத்துல. ஐயா பாருங்க எவ்வளவு சிரிச்சுட்டு இருக்கிற பாருங்க முகம். நம்ம முகத்துக்கு சிரிச்சதான் ஒரு மகிழ்ச்சி. செடிக்கு மலரும் போதும் செடிக்கு என்ன பண்ணணுமோ தண்ணி ஊத்துறதான் செடி மலரும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். செடி ஊத்தாத தண்ணி ஊத்தாதுன்னா செடி வாடிடும், சுருங்கிடும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஜெபம், பிரேயரு, அப்புறமா வர்ஷிப்பு, பாடல், வசனம் அதெல்லாம் இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கை ஃப்ரெஷ்ஷா இருக்கும், பசுமையான ஒரு வாழ்க்கை நம்ம நடத்துவாரு. கவலை இருக்காது, கஷ்டம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, வேதனை இருக்காது, கலக்கம் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனை அணுகாது. சர்வ வல்லவர் தேவாதி தேவன் நம்மளோடு நம்ம குடும்பத்தோட நீ எங்க போனாலும் உனக்கு பக்கத்திலே வலது பக்கத்திலே உனக்கு பாதுகாப்பா இருப்பாரு. பிள்ளைங்க பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது சரிக்கு சும்மா போயிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு அப்படிதான் ஒருத்தர் நல்லா ரோடு ஃப்ரீயா தான் இருக்குது, நீ போயிட்டு கவர் ஸ்லிப் அப்படி வந்துட்டாங்க. பேஜாராயிடுச்சு, எனக்கு பேஜாராயிடுச்சு, தூக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் வீடு ஒன்று தூக்கி பார்க்குறாங்க, யாரும் பார்க்குறாரு, சேம் ஆயிடுச்சு அந்த அம்மாக்கு. ஏன்னா சும்மா சரிக்கை இடமா ஸ்லிப் ஆயிடுறாங்க. ஆனால் தேவாதி தேவன் நம்ம உண்டாக்கிற தேவன் உன்னை என்னையும் ஸ்லிப் ஆகாம கீழே விழாம எவ்வளோ பாதுகாப்பு வச்சிருக்காருல்ல, அவருக்கு அதே நன்றி சொல்லணும். நமக்கு ஜீவனை கொடுத்து, பலனை கொடுத்து, சக்தியை கொடுத்து பாரு. இந்த மூச்சு நம்ம எடுக்கிறல்ல, மேலே இழுக்கிறது விடுறது ஏசு, இப்படி இருக்கப்போ ஏன்னு வருது, இப்படி விடும்போது சூழ் வருது. ஏசு அந்த மூச்சு விட இயேசுன்னு பேர் இருக்குது. அவர் நம்ம ஒரு நாளும் மறக்கவே கூடாது. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நமக்காக அவரு வெளிச்சமா வந்தாரு, இருளான இருக்கிற ஜனத்தை மீட்டெடுக்கவே வெளிச்சமா வந்தாரு. நம்ம யாருமே யாரை குறித்து வெட்கப்பட தேவையில்ல, பயப்பட தேவையில்ல, கவலைப்பட தேவையில்லை. வசனம் ஒன்று சொல்றது பேர் இல்லை பார்க்கும்போது, கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விடு, நீ கலங்கி தவிக்காது. கர்த்தரை ஆதரிக்க வல்லவரா இருக்கிறாரு. நம்ம யாரை குறித்து கவலைப்பட தேவையில்ல, யோசனை பட தேவையில்ல, பயப்பட தேவையில்லை. தேவாதேவன் எனக்கு ஆசை நீ பிரிந்த சாமி. எல்லாரும் தமிழ் புரிந்த கன்னட யாரும் இருக்கிறீங்களா? தெலுங்கு கன்னட யாரும் இருக்கீங்களா? తెలుగా నీ కోసమే దేవుడి లోకానికి వెలుగులోకి వచ్చాడు. చీకటి ఉన్న నీ జీవితాన్ని మార్చడానికి యేసు ప్రభు నీ వెలుగు నీకు ఇచ్చడానికి వచ్చాడు, నీ కుటుంబానికి వచ్చాడు. బైబిల్ చదువుతావు, ఇంట్లో చదవాలి, మీ మమ్మీ డాడీకి చెప్పాలి, ప్రార్థన చేయించాలి, చర్చికి అంతా తోడుకుని రావాలి. యేసు ప్రభు మన కోసం వచ్చాడని నువ్వేం చెప్పాలి? ఫ్రెండ్స్కి అంతా
మీరు చెప్పి ఈ క్రిస్మస్ పండుగ రోజుల్లో ప్రతి ఒక్కరికి మీరు ఈ మాటలో చెప్పి ప్రతి ఒక్క సాక్షిగా ఉండాలి. గిఫ్ట్ తీసుకుని ఇంట్లో పెట్టేసి సైలెంట్ ఉండకూడదు. ஓகே ஓகே தேங்க்யூ. இப்போது ஃபோன் வந்துட்டே இருக்குது, ஒரு நிமிஷம். ஹலோ, யாரு? ஜான் அங்கிளா? ஜான் அங்கிள் எங்க ஏர்போர்ட்ல இறக்கி வந்துட்டீங்களா? ஓகே ஓகே சரி, காரு அமுச்சுக்கிற பாருங்க. கார்ல ஒரு நம்ம ஒருத்தர் பிரதர் வருவாரு, பிக்கப் பண்ணி வந்துருவாரு. சரி ஓகே ஓகே வந்துடுவாங்க. ஓகே தேங்க்யூ. ஓகே பத்தியா அவர் ரொம்ப நேரம் ஆச்சு வந்துட்டு பாரு. அப்பயே போயிட்டு ஏர்போர்ட்ல கூப்பிட்டு வந்துருக்காரு. இப்போ வந்துட்டு கார் வந்து இறங்கி வந்திருக்கிறாரு. சரி இப்போ வர நேரம் வந்துட்டாங்க. கார் வந்துச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப பண்ண அவர் கூப்பிட்டு வந்துட்டு வந்துட்டுறாங்க. ஓகே கரண்டோட நம்முடைய வாழ்க்கையில இப்போ இந்த பேப்பர் வந்துட்டு காலி. நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு கனி கொடுக்காம இருக்கலாம், இல்ல நம்ம ஜெபிக்க முடியாது இருக்கலாம், இல்ல பாட முடியாது இருக்கலாம், எதுவும் பண்ணாம இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை ஒரு வேஸ்டா இருக்கலாம். ஆனா நம்ம கர்த்தர் சமூகத்தில் வருகின்ற போது நமக்கு என்னென்ன தேவையெல்லாம் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். காரணம் ஜெபத்துல நம்ம உறுதியாக ஊக்கமாக உண்மையாக நிச்சயமா கொடுப்பாரு செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த மனசு இருக்கும்போது என்ன வேணும் அந்த காரியம் அவர் செய்ய ஒரு வல்லவரா இருக்கிறாரு. ஐயோ என்னால பாட முடியல, ஜெபிக்க முடியல, நான் சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணேன், எனக்கு வீட்டுல ஒரு சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்க நினைக்கலாம். வீட்டுல சமாதானம் இல்லை, கஷ்டம், அதான் மாமியார் தொல்லை, மருமக தொல்லை, அவங்க வீட்டுக்கார தொல்லை அப்படி இருக்கலாம். தேவனுக்கு நம்ம பிரேயர் பண்ணுகின்ற போது அவர் துதிக்கின்ற போது பெரிய வல்லவர், சர்வ வல்லவரா இருக்கலாம். எல்லாமே விடுதலை செய்கிற தெய்வம். நம்ம உறுதியாக ஜெபிக்கின்ற போதுதான் நமக்கு நிச்சயமாக அவர் நம்ம நினைக்கிறதெல்லாம் நிறைவேற்ற தேவனா இருக்கிறாரு. இங்க பாருங்க, இந்த புக்ஸ்ல இங்க பாருங்க, இதெல்லாம் பேப்பர், காலி பேப்பர் தான். என்ன இருக்குது? காலி தானே பேப்பர். எதாவது இருக்குங்களா? அதுல எல்லாம் ஒயிட் பேப்பர். அந்த ஒயிட் பேப்பர் வந்துட்டு இப்ப ஒண்ணுமே இல்லை அதுல. இப்ப தேவனுக்கிட்ட நீங்க நினைக்கலாம், எனக்கு படிப்பு ஏறல, எனக்கு ஸ்கூல்ல எல்லாம் டீச்சர் ஒரு மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனா தேவனுக்கு நீ பிரேயர் பண்ணுகின்ற போது உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் கலர் லைட் எப்படி இருக்குது அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையெல்லாம் கலர் மாறும். தேவன்கிட்ட கையில தட்டி உற்சவத்தை நாம பார்க்கும்போது பாருங்க, பாத்தீங்களா? வாழ்க்கையில அப்படிதான் நம்ம நினைக்கலாம், ஐயோ எனக்கு கிறிஸ்துமஸ் நாட்டு ஒண்ணு இல்லை அப்படின்னு நினைச்சிருந்தா கூட இந்த புது வருஷத்துல புதுமான ஆசீர்வாதம், புதுமான நன்மைகள், புதுமான கிருபை அவர் நமக்கு ஆயத்தமா இருக்கிற கொடுக்கவே
வாழ்க்கையில் ஐயோ நான் என்ன சொல்லி பார்த்தேன், ஜெபிச்சு பார்த்தேன், பாஸ்டர் வந்தாரு, வீட்டில் ப்ரேயர் பண்ணேன், பைபிள் படித்தேன், எனக்கு சமாதானம் நினச்சிக்கலாம். ஆனால் அவர் நமக்கு சமாதானம் கொடுக்கவே இந்த உலகத்துக்கு வந்தாரு. தேவாதி தேவன் நம்ம மீட்டெடுக்கவே இந்த மனிதரை அறிவித்து அந்த கன்யா மரியா கிட்ட என்ன பண்ணாங்க, இந்த தேவதூதர் போய் சொன்னாரு. பாரு, அந்த மரியா வந்துட்டு ஒரு நாள் திடீர்னு அவங்க ரொம்ப ஒரு ஏழை வச்சுக்கலாம். அந்த இடத்துல வந்து யாரு அவங்களுக்கு ஆதரவு யாரும் இல்லை. அந்த அம்மா ஒரு ஏசப்பு மரியா 2 பேருக்கு மேரேஜ் செய்ய நிச்சயம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பாஷையில் பேசலாம். நிச்சயம் பண்ணும்போது அவங்க ஒரு நாள் என்ன பண்றாங்க, திடீர்னு போயிட்டு தேவதூதர் வந்து மரியா கிட்ட போயிட்டு ஒரு வாள் சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா, நீ ஒரு பிள்ளையை பெறுவாய், அவருக்கு இயேசு பேர் வைக்கணும்னு சொன்னா அவர் அந்த அம்மா கிட்ட ரொம்ப ஆச்சரியம் எடுத்து, நான் எப்படி உன்னை எனக்கு கல்யாணமே ஆகலையே, நான் எப்படி பிள்ளை பேர் முடியும்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. அப்போ தேவன் சொன்னார், இது கர்த்தர் பரிசுத்த ஆவினால உண்டாக்கி, நீ ஒண்ணு அதை பத்தி கவலைப்பட சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லி தைரியம் சொல்லி அந்த அம்மா ஆறுதல் படுத்துறாங்க. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதே போலதான் நம்மளோட வாழ்க்கையில நீங்களும் தேவாதி தேவன்கிட்ட வருகின்ற போது ஆசீர்வாதமான வாழ்க்கை தேவாதி தேவன் கொடுப்பார். அப்புறம் யோசேப்புக்கு என்னாச்சுன்னா, நம்ம கல்யாணம் நிச்சயம் பண்ணலையா, அப்போ யோசேப்புக்கு என்ன ஒரு கவலை போகுது, கலக்கை போகுது. நம்ம இப்போதான் நிச்சயம் பண்ணியிருக்கிறோம், அதுக்கும் மரியா நம்ம வைஃப் வந்துட்டு கர்ப்பத்தில் சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அவருக்கு என்னாச்சு ஒரு பழுவம். என்னாச்சு, இப்போ வயசு நம்ம சொல்லிட்டு ஒதுக்கிட்டுலாம் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்ணுச்சு, ஒரு சிந்தனை ஏற்பட்டு. அப்போதான் அந்த சிந்தனை வருகின்ற போது தேவதூதர் போயிட்டு அந்த யோசேப்பு கிட்ட போயிட்டு என்ன சொல்றாரு, யோசேப்பு கிட்ட ஆறுதல் சொல்றாரு, நீ மரியாவை கல்யாணம் பண்ணிக்கோ, மரியாவை சேர்த்துக்கிறதுக்கு நீ வெக்கப்படாத, பயப்பட தேவையில்ல, நீ அச்சப்படாத, அந்த அம்மா வயிற்றுல பிறகுறது பரிசுத்தமானது, நீ அந்த அம்மாவை ஏற்றுக்கொள்ளு, நீ எதுக்கு கவலையோட ஒரு மூலையில் போய் உட்காந்து இருக்கிற, எதுக்கு டென்ஷன் பண்ணிருக்கிற. நம்ம கூட எதனா ஆச்சுன்னா இப்போ ஒரு ஃபீலிங் ஆச்சு, நான் வீட்டில் நம்ம வீட்டுக்கார யாரும் திட்டு என்ன பண்ணுமா, ஐயோ போ நம்ம வீட்டுக்கார அடிச்சிட்டாரு திட்டான்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் போய் உட்காந்துக்குவோம், சாப்பாடு கொடுத்தாக்கா சாப்பாடு வாழான்னு சொல்லுவோம். அம்மா ஏந்திரமா சாரிமா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டா கூட அம்மா பண்ணிச்சுமா தெரியாது திட்டேன் அப்படின்னா, ஐயா விடுங்க வச்சுட்டீங்க திட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி முகத்தை என்ன பண்ணோம், ஒரு 3 முறுக்கு சொல்றோம் இல்லையா, எப்படி அப்படியே முகம் முறுக்குன்னு என்னடா என்ன இந்த வார்த்தை சொல்லிட்டு நறுக்குன்னு சொல்லிட்டு நீ எனக்கு அந்த ஒரு வார்த்தை சொன்னது எதுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்போ முறுக்கின்னு அப்படியே முகத்துல சாப்பிடாம முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்போதான் அந்த யோசேப்பானவர் ஒண்ணுமே இல்லையே, மரியா வந்துட்டு நமக்காசம் தானே நிச்சயம் பண்ணாங்க, அவ்வளவு சீக்கிரம் கர்ப்பத்தில் சொல்றான்னு சொல்லிட்டு விட்டுட்டு நைஸா போயிடலாம். அப்புறம் நீதிமன்றத்தினால வேற என்ன பண்ணிருப்பாங்க, எனக்கு வாடவே வேணாம் அந்த பொண்ணு. நம்ம பாசம் சொன்னா நம்ம யாருன்னா ஒருத்தர் நிச்சயம் பண்ணி வச்சிங்களா, ஒரு அம்மா ஒரு சகோதரி 2 நிச்சயம் பண்ணிக்கிறாங்க. நிச்சயத்தை பண்ணிட்டு கல்யாணம் பண்ணதுக்கு கூட அந்த அம்மா கர்ப்பம் இருக்கிறாங்களா, யாருக்கெல்லாம் கட்டிக்கிறதுக்கு மனசு வருமா, ஐயா இல்லைவா இப்பதான் பார்த்துருக்குறாங்க, நிச்சயம் பண்ணிடுறோம், நான் பேசல அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடல, அவ்வளோ சீக்கிரம் கர்ப்பம் இருக்கிற சொன்னாங்க, நான் எப்படி அந்த சகோதரியில் கட்டிக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுவோம். ஆனா அவர் வந்துட்டு நீதிமானா இருந்தபடியால தேவதூதர் போயிட்டு அவருக்கு ஆறுதல் படுத்தார். அங்க போயிட்டு மரியாக்கு சொன்னாருங்க, மரியாக்கு நீ நான் அது எப்படி ஆகும், நான் இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல இப்பதான் நிச்சயம் பண்ணிக்கிறாங்க, அதுக்குள்ள என் வயிற்றுல குழந்தைன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்ன உடனே, இல்லம்மா இது பரிசுத்த ஆவியால் உண்டாக்கின குழந்தை, இது நீ அவரை பத்திரமா வச்சுக்கணும், அவர் வந்துட்டு இந்த உலகத்துல இருளான இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கவே ரட்சிக்கவே அவர் வராரு அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. பரிசுத்தமான தேவன் நம்ம வயிற்றுல பிறக்கிறான்னு சொல்லிட்டு பாருங்க, ராஜா வந்துட்டு பெரிய ராஜா, அவரு ராஜா யார் வீட்டுல பிறப்பாங்க, ராஜா வீட்டுல தான் பிறக்கணும், பெரிய ராஜா வீட்டுல தான் போவாங்க. இவரு ரொம்ப தாழ்மையான நம்ம போல தாழ்மையான இடத்துல வந்து தேவாதி தேவன் பரிசுத்த கன்னியாவரத்துல எழுந்து என்ன பண்றாங்க, அவரு உண்டாக்கி பெருக்கத்துல பார்க்கின்றோம். அப்பதான் தேவதூதன் போய் யோசேப்பு கிட்ட சொல்கின்ற போது, யோசேப்பு வந்து அந்த ஜீசஸ் பெருக்கிற வரை அந்த மரியா கூடவே இருந்துட்டு அந்த யோசேப்பானவர் கூடவே இருந்து என்ன பண்றாரு, எங்கெங்க போனோம் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு எல்லா ஒரு பாதுகாப்பா இருந்து காப்பாத்தி அந்த தேவதூதர் மரியாவோட யோசேப்போட துணையாக இருக்கிறாரு. அப்பதான் இயேசுநாதர் பிறக்கிறாரு. இயேசுநாதர் பிறந்த உடனே அந்த ராஜா ஏரோது ராஜா ஒருத்தருக்கு அவருக்கு என்ன பண்ணுச்சுன்னா பெரிய ஒரு கலக்கம். இயேசுநாதர் ராஜா பிறந்தாருன்னு சொன்ன மாத்திரம் அது எப்படி, யாரு பிறந்தாரு, நான் தான் ராஜா இருக்கும்போது இன்னொரு ராஜா எப்படி பிறக்க முடியும்,
அப்படின்னு சொல்லிட்டு பசங்க யாரும் பேசக்கூடாது. இந்த பாஸ்டர் வந்தாரு, நான் பாஸ்டர் யாரும் பேசுகிறேன், நான் பேர் சொல்றேன், அவங்களுக்கு கிஃப்டிங் கொஞ்சம் காசு நான் எல்லாம் எழுதி வச்சுக்கிறேன், இந்த ரெக்கார்ட் பண்ணுங்க, அப்படி கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கிறேன், பேசுறேன், கிஃப்டாக ரெடியாக இருக்கிறத பாருங்க, ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலாம். அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு எங்கெல்லாம் சந்தோஷம் ஆச்சு பாரு. அப்பதான் ஏறது என்ன பண்ணாரு, சின்ன சின்ன குழந்தை யார் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் வெட்டிடுங்க, பலி செலுத்துங்க, கொலை சரி சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்து அந்த குழந்தைக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருந்தா பாருங்க. சின்ன குழந்தைல பாஸ்டர் சொன்னாரு, அந்த குழந்தை டெலிவரி ஆன உடனே நாங்க அந்த பாட்டு பிராக்டிஸ் பண்ண கூட எங்களுக்கு யாரும் இல்லை, பாஸ்டர் பண்ணாத முடியல, பாஸ்டர் கற்றுக் கொடுக்க வரல, எல்லாம் பிள்ளைங்க தான் பண்ணாங்க பாருங்க. அப்படியே பாதுகாட்டிருப்பாங்க மரியா அன்னைக்கு. மரியாமா அந்த குழந்தை தூக்கின்னு இந்த இங்கே நடுக்குதான். இப்ப பஸ்ஸு காரு எல்லாம் இருக்குது, நடந்துட்டே போவாங்க. ஏன்னா அவரை காப்பாத்து, நம்ம அவரை பாதுகாப்புன்னு சொல்லி எடுத்துட்டு போய் அவ்வளோ பாதுகாப்பா இருந்து அந்த ஏறுறதுக்கு கலக்கம் உண்டானது. இவரை எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை இருக்கிறப்போ இவங்க பண்றாங்க, தேடி அப்போ அவ்வளோ சின்னத்துல அவர் இருந்து மீட்டு எடுத்த அந்த இடத்துல பெரிய அவர் ராஜாவாக்கி நமக்காகவா அவர் என்ன பண்ணாரு, அது மாதிரி பாடுகள் அனுபவித்து என்ன பண்ணாரு, இந்த வெளிச்சம், இந்த உலகத்துக்கு வெளிச்சு கொடுக்கவே நமக்காக வந்தார். இந்த நினைவு கூர்ந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் எனக்காக நீ பிரிந்திரே, எனக்காக நீ வளர்ந்துரு, உமக்கு நன்றி, இன்றிலிருந்து நான் உனக்காக வாழ உம்மோடு நான் இருக்கேன் சாமி. நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் மகிழ்ச்சியாக உம்மோடு நான் கொண்டாடணும், உமக்காக சாட்சி ஜீவின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், வீட்டில் ப்ரேயர் பண்ணணும், ஜெபிக்கணும், வசனம் படிக்கணும், வாரம் சர்ச்சுக்கு வரணும், பாஸ்டர்மா அவங்க சொல்ற ஜெபத்துக்கு பாட்டுக்கு நீங்க என்ன பண்ணணும், அதை கத்துக்கணும், 4 பேருக்கு சொல்லணும். ஐயா அம்மாக்கள் சொல்றேன், நீங்களும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் யாருக்கு சொன்னா என்ன பண்ணுவாங்க, இருக்கிறதாலும் சொல்லி வேதனவோ உனக்கு அப்படி வந்துச்சுயா விடுப்பா வரட்டும், இவனுக்கு இப்படிதான் வரணும், நமக்கு அப்படிதான் வர சொல்லிட்டு அப்படி சொல்லுவாங்க. தேவாதி தேவன்கிட்ட முட்டி போட்டு ஜெபிக்கின்ற போது அவரு ஆறுதல் படுத்துகிற தேவன், சமாதானம் கொடுக்கிற தேவன், அவர் மகிழ்ச்சி கொடுக்கிற தேவன், நமக்காகவே இந்த உலகத்துக்கு மனிதனாக தரித்து பரிசுத்தமான தேவன், சர்வல்லவர் ராஜா, இந்த குழந்தை போல நம்ம உலகத்துக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வரணும், சாமி என் வீட்டுக்கு வா, என் உள்ளத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும், ஜெபிக்க வேண்டும். அவர் நம்ம வீட்டுக்கு வருகின்ற போது சண்டை இருக்காது, பிரச்சனை இருக்காது, சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எல்லாமே வரணும்னாக்க ஏசப்ப நம்ம என்ன பண்ண வேண்டும், வர வைத்து நம்ம வீட்டுக்கு சேர்த்து கொள்ள வேண்டும். அப்பதான் தேவாதி தேவன் நமக்காகவே இந்த உலகத்துல ஆயத்தமாக்குறாங்கல்ல, அவருக்காக நம்ம சந்தோஷப்படணும், ஜெபிக்கணும், துதிக்கணும், சாட்சியா இருக்கணும். தேவன் நமக்காக இந்த எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நல்ல செய்தி, நற்செய்தி கொடுக்கவே சொல்ல இந்த உலகத்துக்கு வந்தார். பாருங்க, இருளான வாழ்க்கையில் அந்த காட்டுல மெய்ப்பர்கள் இருந்தார்கள். காட்டுல என்ன லைட் இருக்கு, லைட் இருக்குமா, இருட்டு, அப்படி இருட்டு இருக்கும். அந்த ஆடு மேய்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ இருட்டு இருக்கிறத ஒன்று குளிர் அந்த பொலிட்டிக்கல் பெஸ்ட் இருக்காது. ஒரு ட்ரிப்பு நம்ம தேனல் ஐயா வந்துட்டு டவுனுக்குள்ள பசங்க பைக்ல இருக்கிறதெல்லாம் கொடுத்துலாம் போடாது, குளிருக்கு போய் நம்ம புக்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அந்த காட்டுல வந்துட்டு யாரும் பெட்ஷீட் கொடுத்துருக்க மாட்டாங்க, எந்த ஒரு லைட் இருந்திருக்காதாங்க. அந்த இருளான வாழ்க்கை இருக்கின்ற போது திடீர்னு ஒரு வெளிச்சம் உண்டாது அங்கே போயிட்டு. அப்போதான் நல்லா இருளான இருட்டில் படுத்துட்டு இருக்க போது உங்களுக்கு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த மெய்ப்பிரர் பண்ணாங்க, பயந்துட்டாங்க, அப்படியே கலக்கமாடி பயந்து விட்ட என்னாச்சுன்னா ஒரு வெளிச்சம் உண்டானது. உங்களுக்கு வாசனமே அந்த இயேசுநாதர் பிரிந்திருக்கிறாரு, உங்களை ரட்சிக்கவே, உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வரவே, நீங்க இருளான வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சொன்ன மாத்திரத்தில் அவங்களுக்கு எங்கெல்லாம் மிகுந்த சந்தோஷம் உண்டானது. அந்த வார்த்தை கொண்டுதான் நமக்கு கூட கிறிஸ்துமஸ் இந்த உலகத்திற்குரிய காரியம் இல்லாமல், சாமி என் வீட்டுக்கு வாங்கோ, அந்த வெளிச்சம் அங்க வந்த வெளிச்சம் என் வீட்டுக்கு வரணும், என் குடும்பத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அப்ப என்ன பண்ணாமோ கூப்பிட வேண்டும். அந்த வெளிச்சம் உனக்கு எனக்கு வந்துச்சுன்னா, ஆனா தேவாதி தேவன் அந்த வெளிச்சம் நமக்கு பாவத்தில் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனை வராது, கஷ்டம் இருக்காது, அப்பதான் சண்டை இருக்காது. ஒரு அடி பாடல் பாடி நம்ம பாஸ்டர் கிட்ட கொடுத்துடலாம். இயேசு நம்ம வீட்டுக்கு வருகின்ற போது சண்டை இருக்காது, சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், பிரச்சனை இருக்காது. அது ஒரு அடி மட்டும் பாடி நம்ம பாஸ்டர் கிட்ட கொடுக்கலாம். இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே,
இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, சமாதானம் சமாதானமே, சமாதானம் சமாதானமே. அப்படியேதான் தேவாதி இயேசு நம்ம வீட்டுக்கு வருகின்ற போது பாஸ்டர் கூட்டு பண்ணி வீட்டுக்கு ப்ரேயர் பண்ணுங்க, ஜெபிங்க, பாஸ்டர் வர வைத்து வசனங்களை கத்துங்க. அப்ப இயேசுநாதர் வீட்டுக்கு வருகின்ற போது சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும். இப்போ சின்ன ஒரு 2 இது ஒரு சின்ன ஒரு மேஜிக் பண்ணிட்டு நம்ம Dry, sensitive skin? மத்தவங்க தலையில குட்டம் மட்டும் ப்ரோ, நான் மட்டும் ரைட்டு, மத்தவங்க தப்பு, நியாயம் நிற்கும் மொழியிட்ட செய்ய மட்டும் ப்ரோ. அவரை சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், மத்தவங்க தலையில குட்டம் மட்டும் ப்ரோ, நான் மட்டும் ரைட்டு, மத்தவங்க தப்பு, நியாயம் நிற்கும் மொழியிட்ட செய்ய மட்டும் ப்ரோ. ஓகே, ரொம்ப ரொம்ப கண்டு கழிச்சுல இந்த மகிழ்ச்சியான நாட்டில் நம்ம பாஸ்டர் நம்ம உண்டா நம்ம சந்தோஷப்பட்ட பிள்ளைகளை ஒரு எனர்ஜி ஆக்டிவ் இது பண்ணவே நம்ம அம்மாமார்கள பெரியவங்களாம் வந்திருக்கிறாங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நம்ம மகிழ்ச்சியாகவே அவர் என்ன பண்ணாரு, இந்த ஃபங்க்ஷனை ஏற்படுத்திருக்காரு. எல்லாம் நம்ம சந்தோஷப்பட்டு தானே இப்போ வீட்டில் இருந்து என்ன பண்ணிருக்கலாமோ, டிவி பார்த்துருக்கலாம், இல்லை வீணான வெட்டியான கதை பேசிருக்கலாம், இல்லை வேற என்ன பண்ணிருக்கலாம். நீங்க என்ன பண்ணிருப்பீங்களா? வச்சிருக்கீங்களா? ரோட்ல உட்காந்து ஆடி இருந்திருப்பீங்க, கத்தி இருந்திருப்பீங்க. ஆனா இங்க வந்தா நீங்க டான்ஸ் பார்த்தீங்க, வசனம் சொன்னீங்க, பாஸ்டர் கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் வாங்க போறீங்க, வசனம் சொன்னீங்க, கரெக்ட். அப்படியெல்லாம் படத்துல உங்களுக்கு அது ஒரு ஞானம் கொடுக்குறாரு கண்டிப்பா. இப்போ மீதான நேரத்தை நம்ம பாஸ்டர் இது பண்ணுவாரு, அப்புறம் முடிச்ச உடனே பார்த்து இது பண்ணிக்கலாம்.
அவங்க வெளியிலிருந்து ஃப்ளைட்ல வந்து இறங்கி ஜான் எங்கில் சயின்டிஸ்ட் 2 பேரும் வந்து நம்ம மகிழ்ச்சியாக சந்தோஷப்பட்டு என்ன பண்ணாங்க, எவ்வளோ ரிஸ்க் வந்துருக்கிற பாருங்க. ஃப்ளைட்ல வந்துட்டு அவங்க ஏர்போர்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணாங்க, எனர்ஜி கொடுத்துட்டவங்க நம்மளுக்கு என்னப்பா மகிழ்ச்சியாக்கி சிரிச்சு காமிச்சு போனாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டல டேஸ்ட் பண்ண தானே. இப்போ அதே போல இயேசுனுடைய வார்த்தை கூட டேஸ்ட் பார்க்கணும், கர்த்தருடைய வார்த்தை ருசித்து பார்க்கணும் எப்படின்னு சொல்லி. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். மீதான நேரத்தில் நம்ம பாஸ்டர் தொடர்ந்து நடத்துவார். தேங்க்யூ. அல்லேலூயா. இவ்வளவு நேரம் பொறுப்பெடுத்து நடந்த டேனியல் ஐயாவும் அவங்க டீம் தம்பி அவன் 2 பேரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம மத்தியில பிஷப் ஐயா 2 பாஸ்டர் ஐயா வந்துருக்காங்க. இப்போ சந்திரன் பாஸ்டர் ஐயா வந்து ஒரு கிறிஸ்மஸ் சாங் பாடுவார். அதுக்கப்புறம் பாஸ்டர் ஜனச்சந்திரன் ஐயா வந்து ஒரு சின்ன ஜெபம் பாடுவார். கடைசியாக ஐயா பிஷப் ஐயா வந்து ஒரு 5 நிமிடம் சரியா 9 மணிக்கெல்லாம் சரியா 9 மணிக்கு சரியா நம்ம முடிக்க போகிறோம். அவர் ஒரு 5 நிமிஷம் பிஷப் ஐயா வந்து பிரசவம் பண்ணுவார். கடைசியாக நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். இப்பெல்லாம் கரங்களை தட்டி பாஸ்டர் வரவேற்கோமா? Hallelujah. Praise the Lord. Okay. ரொம்ப ஆச்சரியம். நீங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களோ தெரியல. நான் உங்க எல்லாரையும் விட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐ எம் சோ ஹாப்பி. ஏன் தெரியுங்களா, நாங்க யூடியூப்ல சில பாட்டுகள்லாம் பாடியிருக்கேன், யூடியூப்ல போட்டிருக்கேன். என்னுடைய பாட்டுங்கள்லாம் ஆல்ரெடி யூடியூப்ல இருக்கு. ஆனா இங்க வந்த பிறகு கிறிஸ்துமஸ்க்கு இவ்வளவு பாட்டு இருக்குதா, இவ்வளவு நல்ல ஒரு கூத்து பாட்டு அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. கிராமத்து பாட்டு நல்லா சிஸ்டர் அவங்க போட்டாங்க. நல்ல எல்லாம் நிறைய பாட்டு பண்ணாங்க. ஆமா, எல்லாமே இங்கதான் இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உண்மையே தெரியாதுங்க, இவ்வளவு கிறிஸ்துமஸ் பாட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நிறைய பாட்டுகள் எல்லாம் நல்லா டான்ஸ் ஆடினீங்க, நல்லா பாடினீங்க, எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கலாமா? கேட்கலாமா? வானவா? சரி, ஓகே. ஏன் சுவாமி நமக்காக எல்லாத்தையும் இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக கொடுத்துட்டார். ஏன் சுவாமிக்காக நீங்க என்ன கொடுக்க போறீங்க? லைஃப், சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஒருத்தர் ஒன்னு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க. ஆனா நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். ஒரு சின்ன பாட்டு உங்களுக்காக நான் பாடிட்டு, ஏன்னா நான் யூடியூப்ல போடுற பாட்டுங்க நீங்க கேளுங்க. எனக்கு இப்ப நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, நான் நிறைய பாடுறதுக்கு நான் நிறைய டைம் எடுத்து, அதனால நான் கேட்ட கேள்விக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு 2 லைன் பாட்டு மட்டும் நான் பாடுறேன். நீங்க அதை கத்துக்குங்க. உடனே நீங்களா அதை பாடணும்னு விரும்புறேன். ஓகே? சின்ன பிள்ளை நான் இயேசுவே, என்ன கொடுப்பேன் உமக்கே, இந்த இதயம் தருவேன், உன் சொந்த பிள்ளையாயிருப்பேன். யாருக்கெல்லாம் ஏசாமிக்கு சொந்த பிள்ளையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமென், ஆமென். பாருங்க, அந்த நாள்ல வந்து ஏசாமி பிறந்ததும் 3 ராஜாக்கள் வந்து உடனே தன்னுடைய வெள்ளி தூபவர்க்கம் எல்லாம் பொண்ணு எல்லாமே பெரிய பெரிய தங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து காணிக்கையா ஏசாமிக்கு கொடுத்தாங்க. ஆனா நம்மளால ஒண்ணு கொடுக்க முடியாது. நம்மளால என்ன கொடுக்க முடியும்? ஆனா ஏசாமி ஒண்ணு கேட்கிறாரு, உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு, சின்ன பிள்ளைங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு, எல்லாருமே இருந்து எதிர்பார்க்கிறாரு. அவர் நம்முடைய உள்ளத்துல இருக்கணும்னு விரும்புறாரு. அவர் வந்து நம்முடைய உள்ளத்துல இருக்கணும்னு விரும்புறாரு. ஆகையால நாம இன்னொரு முறை பாடுறேன், நீங்க எல்லாம் கேட்டுங்க. அங்க ஒண்ணு இல்ல, கிஃப்ட்ஸ் இருக்குது, அப்புறமா கொடுப்பாங்க. இங்க பாருங்க. சின்ன பிள்ளை நான் இயேசுவே, என்ன கொடுப்பேன் உமக்கே, இந்த இதயம் தருவேன், உன் சொந்த பிள்ளையாயிருப்பேன், சின்ன பிள்ளை நான் இயேசுவே.
என்னோடு பேசுமக்கே இந்த இதயம் தருவே நீங்க எல்லாருமே அவருடைய சொந்த பிள்ளையா இருக்கணும்னு நான் ரொம்ப விரும்புறேன். சரி, நான் பாடின இந்த பாட்டுல இப்போ வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் பைபிள் வசனம். நான் ஒன்றும் ஸ்பெஷலா ஒன்றும் கேட்க போறதில்ல. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? சொல்லுங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 6ஆம் வசனம். சரி, ஓகே, நான் சொல்லிடுறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு. அவர் தான் சமாதானத்தின் பிரபு. சரி, நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன். நான் சீக்கிரமா இந்த வேர்ட்ஸ் நான் சொன்னேன், அதை மட்டும் நான் பாடிட்டு உட்கார்ந்துடுறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், ராஜாதிகாரம் தோளே இருக்க அதிசயமானவரே, ராஜாதிகாரம் தோளே இருக்க அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அல்லேலூயா, வல்லமையுள்ள தேவனே, அல்லேலூயா, ஆதிய பிதாவரே, அல்லேலூயா, சமாதான பிரபு அவரே. தெரிஞ்சுதா நான் என்ன சொன்னேன்னு? தெரிஞ்சுதா? சமாதான பிரபு யாரு? நித்திய பிதா யாரு? அதிசயமானவர் யாரு? ஆலோசனை கர்த்தர் யாரு? பாலகனாய் பிறந்தவர் யாரு? ஏசப்பா தான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மாஸ்டர் சந்தர்ன்னு நீங்க வந்து டைப் பண்ணீங்கன்னா, யூடியூப்ல போயிட்டு சந்தர்ன்னு டைப் பண்ணீங்கன்னா அந்த பாட்டெல்லாம் வந்துடும். ஓகே, என் சர்ச் பேர் வந்து பெத்தேல் நியூ லைஃப் பிரேயர் மிஷன் சர்ச். அதை நீங்க டைப் பண்ணீங்கன்னா யூடியூப்ல நான் பாடி இருக்கிற பாட்டுங்கள்லாம் வீட்டில் உட்காந்து நீங்க கேட்கணும். காட் பிளஸ் யூ ஆல். பாஸ்டர் நன்றி சொல்லி எல்லாம் கரங்களை தட்டுவோம். அடுத்ததாக பாஸ்டர் டேனியல் சந்திரன் பாஸ்டர் ஐயா வந்து திப்பசந்திரால ஊழியம் செய்கிறார். திப்பசந்திரால ஊழியம் செய்கிறார். அவர் வந்து ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுப்பார். அதன் பிறகு பிஷப் ஐயா அவர்கள் ஒரு 5 நிமிடம் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நம்ம எல்லாம் கண்களையும் போடுவோம். எல்லாரும் யாருக்கு கண்ணு இருக்கோ அவங்களாம் கண்ணு மூடணும். கண்ணு தெரியாதவங்க 3 நாள் ஒன்று, மூடாவிட்டாலும் ஒன்று. கண்ணு உள்ளவங்க அதை எப்படி மூடணும். எல்லாரும் எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, அப்பா, இந்த நாளிலே கூட இப்படியாக உடைய பிறந்த நாளை கொண்டாட தந்த இந்த சபைக்காகவும், இந்த மக்களுக்காகவும், இந்த குடும்பங்களுக்காகவும், வந்த ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நான் நன்றி சொல்கிறோம். இப்பொழுது கூட இந்த மனமகிழ்ச்சி நாளிலே வார்த்தை கேட்க இருக்கிறோம். உடைய வார்த்தை வல்லமுள்ள வார்த்தை, உடைய வார்த்தை மகிமுள்ள வார்த்தை, உடைய வார்த்தை கிருபுள்ள வார்த்தை. அது பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களும் நல்ல பிதாவே. தேங்க்யூ பாஸ்டர். பாஸ்டருக்காக எல்லாம் கரங்களை தட்டுவோம். நம்ம பிஷப் ஐயாவை வரவர்கள் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பிஷப் ஐயா வரவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கூட அன்றைக்கு இயேசு பிறக்கவில்லை என்றால் நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியாது. ஆண்டவர் தாமே இந்த நாளில் எல்லா பாடல்களும் ஆண்டவருக்கு மகிமையாக, சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் கூட நன்றாக பாடினீர்கள். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒன்றாம் அதிகாரம்
அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை தற்போதையாக ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல மரியாதை குறித்து வேதம் லூக்கா சுவிசேஷம் அது கூட நாம் வாசிக்கிறோம், மத்தேயிலும் வாசிக்கிறோம், ஏசாயாவிலும் வாசிக்கிறோம். ஆனாலும் கூட மரியாள் என்றால் தாழ்மை உள்ளவர்கள், மரியாள் என்றால் விசுவாசம் உள்ளவர்கள், மரியாள் என்றால் தேவனை நோக்கி எப்பொழுதும் செபிக்கக்கூடியவர்கள். அன்றைக்கு இஸ்ரேல் தேசத்துல லட்சக்கணக்கான ஸ்திரீகள் இருந்திருக்கிறார், யூத பெண்கள். அவர்களையெல்லாம் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த மரியாள் ஒரு தாழ்மையான ஒரு பாத்திரம், அது அன்பின் பாத்திரம். இயேசுவை மீது அன்புள்ளவர்களாகவே இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த மரியாள் ஆண்டவருக்கு என்று பாருங்க, அவர் ஒரு வாலிப பெண்ணாக இருக்கிறார். ஆனாலும் கூட தேவதூதன் வந்து மரியாதை பார்த்து, நீ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்றார். இயேசு என்றால் ரட்சிக்கிறவர், கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற பாக்கியம் மரியாளுக்கு கிடைத்தது. ஆனாலும் கூட நாம் சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வாலிப பெண் திடீரென்று நம்முடைய குடும்பத்தில் அவள் பிரசவமாகிவிட்டால் ஊரில் இருக்கிற ஜனங்கள், சொந்த ஜனங்கள் எப்படியெல்லாம் பேசுவார்கள், ஏசுவார்கள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள். ஆனாலும் கூட மரியாள் என்ன செய்தார்கள்? இதை ஆண்டவர் தேவதூதன் சொன்ன போது, இது எப்படியாக நான் புருஷனை அறியேனே என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் கூட அவர் லூக்கா சுவிசேஷம் 1:35 இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி ஆகக்கடவது என்று மரியாள் ஒப்புக் கொடுத்தார்கள். இன்றைக்கு இருக்கிற கத்தோலிக்க ஜனங்கள் கூட மரியாதை போல ஒப்புக் கொடுத்தார். ஒரு பெரிய ரட்சிப்பை இந்த உலகத்தில் நாம் பார்க்க முடியும். அன்றைக்கு மரியாள் தேவனுக்கு பயந்தார்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவர் தாழ்மை உள்ளவர், ஒரு பாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல இந்த நாட்களில் கூட அது மாத்திரம் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று பிள்ளைகளை சுற்றி இருப்பதை காண்பீர்கள் என்று தேவதூதன் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. இதோ எல்லா ஜனத்துக்கும் இன்றைக்கு நாம் கிறிஸ்துமஸை கொண்டாட இருக்கிறோம் 25ஆம் தேதி. ஆனாலும் பரிசுத்த வேதாகமத்தில் 25ஆம் தேதி என்று இல்லை. ஆனாலும் அது வந்து அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் குளிர்காலமாக இருக்கிறபடினால டிசம்பர் மாதம் தான் இருக்கும் என்று சொல்லி விருவாங்க அந்த கிறிஸ்துமஸை ஆதரிக்கிறார்கள். உலகம் எங்கும் கிறிஸ்துமஸை ஆச்சரிக்கிறார்கள். எல்லா நாடுகளும், எல்லா கிராமமும், எல்லாரும் இதே போல கிறிஸ்துமஸை ஆச்சரிக்கிற ஒரு பண்டிகை இந்த உலகத்துல இல்லை. அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்கும்படி இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அந்த இயேசுவை நாமும் கூட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் பாருங்க, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் இதயத்தில் பிறந்திருக்கிறார், நம் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். இந்த இயேசுவுக்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் பாவிகளாய் இருந்தோம், பரதேசிகளாய் இருந்தோம். ஆண்டவர் தாமே நமக்காக இந்த உலகத்தில் அவர் பிறந்தார். அவர் பிறக்கவில்லை என்றால் இன்றைக்கு நீயும் நானும் கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியாது, சமாதானமாய் இருக்க முடியாது. அவர் சந்தோஷம் கொடுக்கும்படியா ஏழை எளிய மக்களுக்காக இந்த உலகத்தில் அவர் பிறந்தார். இந்த நாட்களும் கூட அந்த வாக்குறுதியின்படி ஆண்டவர் தாமே நம்முடைய உள்ளத்தில் அவர் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நாம் தொழுது கொள்ளணும், மரியாதை போல ஜெபிக்கணும், மரியாதை போல நோக்கி பார்க்கணும். நமக்குள்ள பெருமை அகந்தைகள் இருக்கக்கூடாது. மரியாள் தாழ்மையான ஒரு பாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மரியாளின் அனுபவத்தை இந்த ராத்திரி வேளை கொடுக்கும்படியா தேவனை நோக்கி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயாவுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நாட்களும் கூட கர்த்தாவே, அருமையான பாஸ்டர் காலேப் அவர்கள் கர்த்தாவே ஆண்டவரே அவர் சொன்னார்கள். ஆண்டவரே, அந்த அவசியம் கொள்ள ஒரு நெருக்கமான இடத்துல ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனாலும் கூட ஆண்டவர் தாமே அவருடைய ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு விசாலமான இந்த இடத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஊழியத்தை, இந்த கனமான ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும். அந்த 1 நாளாகமும் 9:10 வாசிக்கிறபடி யாப்பேஸ் தேவனை நோக்கி என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அவன் வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டதை அவன் தேவன் தந்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யாப்பேசின் தேவன், காலேப்புடைய தேவன், உன்னுடைய தேவன், என்னுடைய
நம்முடைய தேவன். ஆண்டவர் இன்னும் விசாலமான இடத்தை தேவன் கொடுப்பார். இந்த கனமான ஊழியத்தை தேவனை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன் கர்த்தாவே. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த 9ஆம் அதிகார 9ஆம் வார்த்தை 9வது வசனத்துல பார்க்கிற போது யாப்பேசு தன் சகோதரரை காட்டிலும் குணம் பெற்ற கனம் பெற்றவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு சகோதரர்கள் நன்றாக பிறந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம். ஆனால் உணவனாக பிறந்திருந்தாலும் கூட தேவனிடத்தில் இரக்கம் கிடைத்தது, தயவு கிடைத்தது. அவன் கனம் பெற்றவனாய் இருந்தான். அதே போல யாப்பேசை போல நாமும் கூட இந்த தேவனிடத்தில் நம்பிக்கொள்ளவனாய் இருப்போம். யாப்பேசுடைய எல்லையை பெரிதாக்கின தேவன் ஆண்டவரை இந்த எல்லையை பெரிதாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கனமான ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சங்கீதம் 132:14 வாசிக்கிறபடி இந்த ஸ்தலத்தை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னபடி இந்த இடம் ஒரு பெற்றனாக இருக்கட்டும் ஆண்டவரே, ஒரு பெருசா குணமாக இருக்கட்டும் கர்த்தாவே. வருகிற ஜனங்கள் சுகம் பெற்று போகட்டும் ஆண்டவரே. யாக்கோபு கண்ட தரிசனத்தை வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே தேவதூதன் ஏறுவதுமா என்கிற யாக்கோபு தரிசனத்தை கண்டார் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் தேவன் இருக்கிறார் என்று யாக்கோபு சொன்னார் ஆண்டவரே. இந்த வருகிறான ஜனங்கள் இந்த ஸ்தலத்தில் தேவன் இருக்கிறார் என்று அறிந்து கொண்டு போகும்படியா ஆண்டவரே, இந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறது. ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளிடுங்க. இருளில் இருக்கிறாலும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னவர் இந்த இயேசுவை இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதி, துதியும் கனமும் மகிமையும் ஒக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்வுடன் பணிவுடன் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. 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 இந்த இடத்துல கோட்ரஸ்ல இருந்து இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம விஜய் பேர் இருக்கிறாரு. அவர் வாங்கினது தான் எல்லா பொருளும் எடுத்துன்னு வந்தோம். அவருக்காக ஒரு கரங்களை தட்டுவோம். தங்கச்சி ஆஷா அவர்கள் வந்து இந்த சேர் வந்து ஒரு பாஸ்டர் கொடுத்தாரு. அந்த சேர் கொஞ்சம் டஸ்ட் ஆயிடுச்சு. பாஸ்டர் பால் ரமேஷ் அவர் வந்து 20 சேர் கொடுத்தாரு. ஐயா, கொஞ்சம் இது யூஸ் பண்ணாம புதுசு தான், அது அப்படியே யூஸ் பண்ணாம ஒரு கலர் ஆயிடுச்சு, அதை நீங்க வாஷ் பண்ணி எடுத்துக்கிறீங்களான்னாங்க. நான் என்கிட்ட இல்லைனால அன்போடு அதை கொண்டு வந்தேன். தங்கச்சி ஆஷா அவர்கள் தான் அதை வாஷ் பண்ணி இன்னும் மீதி சேரு பழைய சர்ச்சில் என்ன இருக்கு. அல்லையா, அவர்களுக்காக ஒரு கரங்களை நேற்று என் சபை பிள்ளைகள் அம்மா கீதா சிஸ்டர், லட்சுமி அம்மா, கோகிலா சிஸ்டர், தங்கச்சி ஷாலு, தங்கச்சி ஜாய்ஸ், நிறைய பேர் இந்த சபை பிள்ளைங்களாம் வந்து டெக்கரேஷன் பண்ணாங்க, உதவி செய்தாங்க. அல்லையா, நேற்று பாஸ்டர்மா நானும் காலையில வந்து நேற்று நைட் தான் போனோம். நைட் தான் இங்கேருந்து அல்லையா நைட் அந்த ஃபேன் ஃபிட் பண்ணி போனோம். ஃபேன் ஃபிட் பண்ணி தான் போனேன். அல்லையா, ஃபேன் வாங்கி கொடுத்த அம்மு அவங்கள கத்தர் ஆசீர்வதிக்க மாதிரி கரணம் தட்டுவோம். அல்லையா, வாங்கி கொடுத்த அம்முக்கு சிஸ்டருக்கு கத்தர் ஆசீர்வதிக்க மாதிரி கரணம் தட்டலாம். அல்லையா, நாங்க அங்க இருக்கும் பொழுது ஒன்றும் வரல. மஞ்சு சிஸ்டர் தான் எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தாங்க. அது மாதிரி இல்லை, அந்த கோட்ரஸ் பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு அன்போடு எங்களை உதவி செய்து அன்போடு எங்களை தாங்கினாங்க. அல்லையா, புதன்கிழமை ஜபத்துல அம்மா மோத்தி மேரி அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கரவை தட்டுங்க. புண்ணியம்மா வரல, அவங்களை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சொல்லும் போது கரவை தட்டினே இருங்க. முனியம்மா கத்தர் ஆசீர்வதிக்கணும், ராஜாம்மா ஆசீர்வதிக்கணும், கேசம்மாவை கத்தர் ஆசீர்வதிக்கணும். இவங்களுடைய ஜபம் தான் வெனஸ்டேல பின்னாடி உட்காந்துக்கிறாங்க. வெனஸ்டேல அவங்க தான் வருவாங்க. அந்த வயதான தாய்மாருடைய ஜபம் கத்தர் கேட்டு இந்த இடத்தை கத்தர் கொடுத்தார். எல்லாரும் தேவநாமம் அவங்க மூலியமா தேவநாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை ஜபம் வந்து அம்மா வீட்டுல, அதாவது லட்சுமி அம்மா வீட்டுல தொடர்ந்து நடக்கிறது. அந்த இடத்துல சாவித்திரி அம்மாவும் ரத்னம்மா வராங்க. கத்தர் அவர்களை ஆசீர்வாதம் படிக்கிறோம்.
எங்க மந்திர ரீட்டமா இருக்காங்க. அவங்க வந்து சபைக்கு அங்க இருக்கும்போது அநேக உதவிகளை செய்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கருவத்தக்கமும். அல்லேலூயா. இப்போ அல்சூர் பகுதியிலிருந்து இந்த சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் நான் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சிஸ்டர் வள்ளி வெரோனிகா வந்திருக்கிறேன். எல்லாம் கரங்களை சந்தியா வந்திருக்காங்க. சிஸ்டர் சந்தியா அவனுடைய மகள் ஆன்வி. கத்தர் இந்த குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிப்படி கரங்களை தட்டணும். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது கிஃப்ட் வாங்கி வந்தவங்க எல்லாருக்கும் கிஃப்ட் இருக்கும் நிச்சயமா. அவங்க என்ன வாங்கி வந்தாருங்க கத்தர் அறிவார். அது நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை சரியா கொடுக்க உதவி செய்யுங்கன்னு. அவங்க வாங்கி வந்துக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அதாவது அவங்களை அழைத்து ஒரு வாரம் 5 பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுக்க போறாங்க. எவ்வளவு பேருக்கு? 5 பேருக்கு கிஃப்ட் கொடுக்க போறாங்க. பிறகு ஊழியக்காரங்க எல்லாருமே 5 பேருக்கு கிஃப்ட் கொடுத்து கடைசியா நம்ம ஜெபம் பண்ணி கேக் இருக்குது, சாக்லேட் இருக்குது, வாங்கி கொண்டு நம்ம போகும். அல்லேலூயா. இந்த சபையில சரியா சண்டே கிளாஸ் காலை 9 மணிக்கு தொடங்கி 10 மணி வரையில இங்க வாரம் சண்டே கிளாஸ் இருக்கும். எனக்கு என்ன ஒரு மனசு பேஜாருன்னா, இன்னைக்கு நான் எல்லாருக்கும் நான் புஸ்தகம் தான் வாங்கி தருது. சண்டே சர்ச்சுக்கு வரவங்களுக்கு மாசத்துல ராபோஜன டைம்ல இன்னைக்கு புஸ்தகம் வாங்கி தரணும்னு பிரயாசப்பட்டா எனக்கு ஒத்துழைக்க இங்க யாருமே இல்லை. நான் போனா இங்க யாருமே இல்லை. அப்போ மனசு துணிச்சு போய் ஆர்டர் கொடுத்து எடுத்துட்டு வரதுக்கு யாரும் இல்லை, கொடுக்கவும் முடியல. அதனால சண்டே வரவங்களுக்கு இந்த வார சண்டே யாரெல்லாம் வரீங்களோ அவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா ஒரு ஆகாரத்தை கொடுக்க உதவி செய்வார். சண்டே சர்ச்சை முடிவு இருக்கணும். சர்ச்சை முடிவு இருக்கணும். சர்ச்சை முடிவு 9 மணிக்கு வந்தா 12 மணிக்கு சர்ச்சை முடியும். சர்ச்சை முடிவு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா ஆகாரம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்ப முதலாவதாக சிஸ்டர் வள்ளி வெரோனிகா அவர்களை கரங்களை தட்டி வரவேற்கலாம். வாரம் தொடர்ந்து வந்த அவங்க 10 பேர் எல்லாரும் கீழே உட்காருங்க. நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். சரி, கடைசி ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எல்லாம் டான்ஸ் ஆடலாம்.
எல்லாரும் ஒரே நிமிஷம் எல்லாம் கண்களை மூடுங்க. எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க. மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இதனாலே ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்ததற்காக நன்றி. நீங்க வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எதிர்காலத்துல அந்த வரை நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் என்பதை அறிந்திருக்கிறாங்க. ஏசப்பா, எதிர்காலத்தில் எல்லாரும் உடைய பிள்ளைகளாய் மாற கிருபை செய்யும். கேட்ட சத்தியம் இவர்களுக்குள்ளாய் கிரிய செய்ய கிருபை செய்யும். அந்தவரை ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வாதத்தை ரசித்து பிள்ளைகளாய் மாற்றும். அந்தவரை ஒரு அப்பா இந்த நாளில் விதைத்த விதை வீணா விருதாய் போகாதபடி 30, 60, 100 பலன் பெற்று நாம மகிமைக்காக வாழ கல்வி செய்தோம். ஒவ்வொருவரோடு கிருபை இருப்பதாக. வந்த ஊழியக்காரர்களுக்காக நன்றி. அந்தவரை பிரகடனம் நடை கொடுத்த ஊழியக்காரர்களுக்காக நன்றி. வந்த ஒவ்வொரு தாய்மார்களுக்காக நன்றி. சிறுபிள்ளைகளுக்காக நன்றி. அந்தவரை கணிச்சாங்க ஓனருக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துங்க. உங்களுடைய கிருபை எங்களோடு இருப்பதாக. இமட்டும் காத்த தேவன் இனியும் காத்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் அன்பே ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் வென்று மாறுவாரே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் கூடி வந்த பிள்ளைகளோடும் இந்த நாளில் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு பாடின அனைவரே ஜெபித்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களோடும் உலகம் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை என்னும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம்.